நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி, விஜயுடன் கூட்டணி, பாமகவுடன் கூட்டணின்னு தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலையும் தனித்தே போட்டின்னு அக்கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிச்சிருக்காரு. அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் எத்தனை தேர்தலில் போட்டிட்டு இருக்கு, அதுல எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றாங்கிறத பார்க்கலாம். 2018ஆம் தேதி துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் முதல் முறையா போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் போட்டிட்ட நாம் தமிழர் கட்சி 1.07% வாக்குகளை பெற்றாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 2.15% வாக்குகளை பெற்று கடந்த தேர்தலை விட 1% வாக்குகளை அதிகம் பெற்றாங்க. 2019ல் முதல் முறையா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளில் போட்டியிட்டு 3.90% வாக்குகளை பெற்றாங்க. அதே ஆண்டு 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 3.29% வாக்குகளை பெற்றாங்க. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 6.58% வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 6.15% வாக்குகளை பெற்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அதிலையும் தனித்தே போட்டியிட்டு 8.20% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தையும் பெற்றாங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவே போட்டியிடாத ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 5.40 வாக்குகளும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 15.29 வாக்குகளை பெற்று தேர்தல் அரசியலில் தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறாங்க. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் யாருடனோ கூட்டணின்னு அரசியல் வல்லுநர்களும் கருத்தாளர்களும் பேசப்பட்டு வந்த நிலையில அந்த தேர்தலையும் தனித்தே போட்டின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து தேர்தல்களில் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே வர நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வரவு, வலுவான அதிமுக கூட்டணி உள்ளிட்ட காரணங்களால சற்று தொய்வையே சந்திக்க போகுதுன்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டிட்டு தங்களுடைய இழப்பை எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.